சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்போ மகேஷ்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி ரொம்ப ஓவரா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பேசுறத பார்த்துட்டு ஒரு பக்கம் வந்து பயப்படுறாரு மனோஜ். ஸோ அது ஷோரூம் போனா கூட நம்ம ரோஹிணி வந்து மகேஷ்னு பேசுறது தான் அவருக்குள்ள ஓடுது. அவர் ஃப்ரெண்டு கிட்ட "நீ சொன்ன மாதிரியே நடந்துற போறடா, எனக்கு பயமா இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மகேஷ் நம்பர் எடுத்துட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட பேச சொல்றாரு. ஸோ ஃபோன் எடுத்தோனே நான் தான் மகேஷ் பேசுறேன் அப்படின்னு அவரு சொன்ன உடனே, "பாத்தியாடா இவன் கூட தான்டா பேசிட்டே இருக்கான் என் ஒய்ஃப்" அப்படின்னோன, "அப்ப நீ வந்து ஒழுங்கா உன் ஒய்ஃப் கிட்ட பேசு. அதனால தான் இன்னொருத்தன்ட்ட ஃப்ரெண்டுன்னு பேசுறா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அதே மாதிரி ரோட்ல போற பிச்சைக்காரன் கூட புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போயிட்டா. சும்மா கூட விடல, எல்லாத்தையும் அள்ளிட்டு ஓடிட்டா. என்னை பிச்சைக்காரனா மாத்திட்டு ஓடிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னுமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மனோஜ்க்கு அள்ள விடுது. இப்ப வீட்டுக்கு வந்து ரோஹிணி பேசிட்டு இருக்காங்க இல்லையா ஃபோன்ல. யார்கிட்ட தான் பேசுற அப்படின்னோன, ஃப்ரெண்டு கிட்ட. "இரு நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். என்னோட அருமை உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். எல்லாருக்கும் தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம். ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ முத்து இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட மீனா வந்து "ஒரு பொண்டாட்டியா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா?" அப்படின்னோனே, "என்ன? கொஞ்சம் கூட உங்க மனச மாத்திக்க மாட்டீங்களா? என்ன நடந்துச்சுன்னா, நேத்து சீதா, அருண் வீட்டுக்கு போயிட்டு, என் மாமாக்கு இஷ்டம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் நான் பண்ண மாட்டேன். இந்த கல்யாணமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா." அப்படின்னோனே முத்து சொல்றாரு, "பாரு அவளுக்கு கூட புரியுது. முத்து ஒரு விஷயத்த வேணான்னு சொன்னான்னா, அதில ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டா. ஆனா நீங்கலாம் புரிஞ்சுக்கிறீங்களா?" அப்படின்றாரு முத்து. "நான் சொல்றத கேளுங்க. ஒரு வேள அருண் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாருன்னா, இதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களா?" அப்படின்னு மீனா கேட்க, "அவன் என் கால்ல விழுந்து கதறி அழுதாலும் ஒரு காலம் வந்து நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அவன் நல்லவன் கிடையாது. சீதாவோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது அவன கல்யாணம் பண்ணா" அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பேசுறாரு. அடுத்ததா சீதாவும் எவ்வளவோ வந்து சொல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணினாலும், நியாயப்பட்டது பக்கட்டு தான் வந்து நிப்பான் இந்த முத்து அப்படின்னு சொல்றாரு. எங்க குடும்பத்தில எல்லாருமே வந்து ஒரு வழியா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அருணோட அம்மாவும் 2 பேரும் கெஞ்சினா ஒத்துப்பாங்க அப்படின்னா என்ன செய்வீங்க? அப்படின்னோனே, இந்த கல்யாணம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் நான் வரமாட்டேன். நீனும் போகக்கூடாது. அப்பா கூட்டிட்டு வந்த மருமக தானே நீ, நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து சொல்ல அப்படியே ஷாக்கிங் ஆயி நிக்கிறாங்க. ஸோ இன்னொரு ட்ராக் என்ன அப்படின்னா, நம்ம விஜயா இருக்காங்க இல்லையா? அவங்க போயிட்டு கிளாஸ்ல பார்வதி கிட்ட பேசுறாங்க. "இங்க பாரு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த ரோஹிணி இருக்கா பாத்தியா? அவ ஒரு பிச்சைக்காரி. அவள வெளியில விரட்டி விட்டுட்டு, அந்த ஹோட்டல் ஓனர் பொண்ணு இருக்கா பாரு, அவ கோடீஸ்வரி. 100 ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். 20 கோடிலாம் சும்மா அசால்ட்டா சொல்றா. அவள கொண்டு வந்து வைக்க போறேன்" அப்படின்னோன, "பேசாத. இப்படிலாம் பேசாத. எனக்கு தலையே சுத்துது. ரோஹிணி போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ணுவ?" அப்படின்ன உடனே, "அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டா. அப்படியே பண்ணாலும் நான் சட்டப்படி தான் போக போறேன்" அப்படின்னோனே, "இப்படியெல்லாம் பண்ணாத. அப்படி ஏன் என்ன கொடுமைக்கார மாமியார்ன்னு சொல்லிருவாங்களா? அப்படி சொன்னா பரவால்ல. யோசிச்சு பாரு அதுக்கப்புறம் நிலைமைய. மனோஜையும் அவளையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, பணம் கொட்டுன்னு கொட்டும்" அப்படின்னு விஜயா வந்து ஒரு பணப்பிசாசு மாதிரி இந்த இடத்துல பேசுறாங்க. ரோஹிணி வேண்டாம் என் பையனுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அவ எவ்ளோ என்ன ஏமாத்துனா, இவளுக்கு இந்த முடிவ தான் நான் எடுப்பேன். மலேசியா பணக்காரின்னு சொல்லி ஏமாத்தி எத்தன வருஷம் என்னைய முட்டாளாக்கி வச்சிருந்தா. இந்த விஜயா முட்டாளா? ஆனா அந்த பணக்கார பொண்ண பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவ மனசையும் போய் மாத்துவேன். உனக்கு மனோஜ் வந்து சூப்பரான பையன். நீ வந்து அவன கல்யாணம் பண்ணிக்கோ. நான் தான் ஆசைய கிளப்பி விட போறேன். பாரு எல்லாம் நடக்கும். நீ வேணா பாரு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங்ல வந்து அடுத்தடுத்து ரோஹிணி பண்ண தப்புகள்லாம் வந்து ஈஸியா கண்டுபிடிக்க போறாங்க நம்ம முத்து. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.